மார்க்கெட் செய்திகள். நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு ஒரு சின்ன ஸ்மால் பைட் உங்களோட ஷேர் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் வந்து சென்செக்ஸு கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டு ஸ்விங் ஆச்சு. இது என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,377 வரைக்கும் மார்க்கெட் போய் ஸ்விங் ஆகி செட்டில் ஆகும்போது 25,044 செட்டில் ஆகிருக்கு. லோ க்ளோஸ் வரும் 25,000 போயிருக்கு. ஏன் இந்த மார்க்கெட் இன்றைக்கு வர்த்தகத்தில் ஜாஸ்தியாகி க்ளோஸ் பண்ணும்போது ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா மெயினாக 4 ரீசனை நம்ம சொல்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம யூஎஸ் பிரசிடெண்ட் வந்து என்ன சொல்லிட்டாரு, இஸ்ரேல் ஈரான் சீஸ்ஃபயர் அப்படின்னு ஒரு நியூஸை சொல்லிட்டார். அது சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரிலீஃப் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ரொம்ப இறங்கியிருந்தால் அது ரிலீஃப் ரேலி. அது வந்து வேர்ல்டு வைட் ஃபுல்லாகவே இன்றைக்கி மார்க்கெட் ரேலி கடன்னு மார்க்கெட் ரேலி ஆகினே போயிடுச்சு. அப்புறம் 12:15 12:20 இருக்கும். அந்த நேரத்தில் வந்து ஆல்மோஸ்ட் இன்றைக்கி அந்த வர்த்தகத்துக்கு நடுவில் அந்த 25,377 கிட்டத்தட்ட மார்க்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு திடீர்னு ஒரு நியூஸ் கசிவு என்ன வந்ததுன்னா, ஈரான் வந்து திருப்பி இஸ்ரேலை அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. அதுலேருந்து மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஈரான் என்னை அடித்தா நான் திருப்பி அடிப்போம், அதனால் நாங்கள் எங்கள் மிலிட்ரிக்கு வந்து சொல்லிட்டோம், அஃபென்சிவாக போன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. திடீர்னு அப்படி சொன்ன உடனே மார்க்கெட் ரொம்ப சரியாக ஆரம்பிச்சிச்சு. இந்த நேரத்தில் நமக்கு இது வேறு இருந்தது. இன்றைக்கி க்ரூட் ப்ரைஸ் வந்து டக்குன்னு 15% ட்ராப் ஆகிடுச்சு. மார்னிங்கில் 15% ட்ராப் ஆனதும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இந்த இஸ்ரேல் வார் முடிஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே க்ரூட் வேறு ஏறிட்டாங்க. இதுவும் ரொம்ப மார்க்கெட் ரொம்ப ஏறுறதுக்கான ஒரு சாதிக்குறாக இருந்தது. 2 நியூஸ் என்னாச்சு, பக்கத்தில் வரல 2 நெகட்டிவ் நியூஸ் என்னாச்சு, ஈரான் வந்து அடிச்சுட்டாங்க இஸ்ரேலை, அது ஒரு நெகட்டிவ் நியூஸ். இன்னொரு நெகட்டிவ் நியூஸ் என்னாச்சு, இஸ்ரேல் சொல்லிட்டாங்க திருப்பி இந்த மாதிரி மாறிச்சுன்னா நாங்கள் திருப்பி அட்டாக் பண்ணுவோம், எங்கள் மிலிட்ரிக்கு ரைட்ஸ் கொடுத்துட்டோம் இப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 2 நாளில் மார்க்கெட் இறங்கி. இதில் பார்த்தீங்கன்னா வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், அது கொஞ்சம் நல்ல பெட்டராக இம்ப்ரூவ் ஆச்சு. இன்றைக்கி அது கொஞ்சம் இறங்கி காணப்பட்டது இந்த நியூஸ்னால. அதனால என்ன ஆச்சு, மார்க்கெட் பிக்கப் ஆன மார்க்கெட்டு திருப்பி நெகட்டிவ் ஆகிடுச்சு. பிஎஸ்சியில் இன்றைக்கி டியூஸ்டே லாஸ்ட் செட்டில்மெண்ட் டே, வீக்லி செட்டில்மெண்ட்னால என்னாச்சு, ஃபர்தராக மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து வர்த்தகம் முடியும் போது மார்க்கெட் ரொம்ப இறங்கி போயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் செக்டார்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐடி ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் ஆகலை. இந்த மாதிரி ஒரு பார்டராக ஒரு மார்க்கெட் இருந்திருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் நியூஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினச்சிக்கிறேன். மேலும் ஒரு மார்க்கெட் பைட் நியூஸில் மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.